பிரைஸ் லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மறுரூபத்தி 44 முழங்கால் யுத்த ஜெபத்தில் இன்றைக்கு ஆண்டு உங்களோட பேசுகிறதான வார்த்தை ஆதியாகமம் 28:15. நான் உன்னுடனே இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுதலை என்றார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த காலையில கத்தர் உங்களுக்கு ஒரு 3 வாக்கு தத்தங்களை கத்த தர்றாரு. வாக்குறுதியை உங்களுக்கு கொடுக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, நான் உன் கூட இருப்பேன்னு முதல்ல கத்தர் சொல்லுகிறார். அப்ப தனித்து விடப்பட போறீங்க, இல்ல தனித்து நிக்கிற ஒரு நிலைமைக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னா கத்தர் இந்த நாள சொல்றார், அவர் உங்க கூட இருக்கார். அவர் உங்க கூட இருந்தா இந்த உலகத்துல ஒருத்தனாலே உங்களுக்கு எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் எல்லா இடங்கள்லையும் உங்கள் உயர்விலோ உங்களுடைய தாழ்விலோ உங்களுக்கு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் உங்களுக்கு பேக்கப் அடிப்பார். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு பேக்கப்பாக இருக்கும் போது உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. எந்த டென்ஷன் இல்லாமல், எந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க. ஈஸியாக சொல்லிடுறீங்க பிரதர், ஆனால் எப்படி நாங்கள் அதெல்லாம் மேற்கொள்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆண்டவர் மேலே முழு நம்பிக்கை வச்சிங்கன்னா அவர் இவ்வளத்தையும் செஞ்சது, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தது எதுக்காண்டி அப்படின்னு சொன்னால், உங்களை இப்படி தனியாக விட்டு பிரச்சனையில போராட விட்டுட்டு பார்த்துட்டு நிற்கிறதுக்கு இல்லை, உங்களுக்காண்டி இறங்கி வேலை செய்கிறதுக்கு தான். உங்கள் கூட அவர் இருக்காருன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அப்போ அந்த நம்பிக்கைக்காண்டி தான் ஆண்டவர் வெயிட் பண்ணுறாரு. நீங்கள் நம்புங்க, ஆண்டவர் எனக்கு இதை செய்வார். அவர் என்னை தனியாலாம் விட்டுற மாட்டார். இந்த சூழ்நிலை என்னை விட்டுட்டு போயிட மாட்டார். என்னை சூழ்நிலையில் போராட பார்த்துட்டு இருக்க மாட்டார். அவர் நிச்சயம் எனக்கு பதில் செய்வார். ஆவியான எனக்கு உதவி செய்வார். எனக்கு செஞ்ச எல்லா நன்மைக்காண்டி ஸ்தோத்திரம் அப்படி நீங்கள் சொல்லும்போது ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் அற்புதத்தையும் அதிசயங்களையும் செய்வார். நீங்கள் இந்த நாளில் கேட்டுக்கிட்டு இருக்கதான் இந்த வார்த்தைகளுக்காண்டி கத்தருக்கு முதல்ல நன்றி சொல்லுங்கள். உங்கள் கூட இருக்கேன்னு கத்தர் வாக்குறுதி கொடுக்குறாரு. 2வது, நீ போகிற இடமெல்லாம் உன்னை காப்பேன் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு ஆபத்தான சூழ்நிலைகள் எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் உங்க கூட இருந்து அவர் உங்களை காப்பார். தன்னுடைய செட்டைகளுக்குள்ள, அவருடைய ஆணி பாய்ந்த காயத்துக்குள்ள உங்களை மறைச்சுக்கிடுவாரு. சும்மா உங்களை மறைக்க மாட்டாரு, அவரோட காயத்துக்குள்ள உங்களை மறைச்சுக்குவாரு. அப்ப யாராலும் அதை கண்டுபிடிக்க முடியாது. பிசாசால உங்களை தொடக்கூட முடியாது. உங்களுக்கு விரோதமா எவ்வளவு ஹை பவர்ல இருக்கிற ஒரு அதிகாரியாவே உங்களுக்கு எதிராக பிசாசு திருப்பினாலும் கத்தர் அதை ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவார். அந்த மனுஷங்கிட்ட இருந்தே உங்களுக்கு தயவு கிடைக்க கத்தர் கிருபை செய்வார். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் உங்க கூட இருக்கிறார். ஆமென். 3வது காரியம் என்னன்னா, இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றது அதான். ஒருவேளை நீங்கள் இங்கேருந்து வெக்கேட் பண்ணி போகிறதான ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். நீங்கள் வேற ஒரு இடத்துல இருந்து அவமானப்பட்டு நீங்கள் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்னு சொல்லி, இந்த இடத்துல இப்படி நான் அவமானப்பட்டுட்டேனே, நான் நல்லா தானே வேலை பார்த்தேன், நான் நல்லா தானே இது பண்ணேன், என்னை ஏன் போக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்க சூழ்நிலையாக இருக்கலாம். இந்த வருத்தத்தில் கத்த சொல்கிறாரு, உங்களை திரும்பி வர பண்ணுவார். இந்த தேசத்துக்கு உங்களை திரும்பி வர பண்ணுவார். நீங்கள் எந்த இடத்த விட்டு போகிறீங்களோ, மன வருத்தத்தோடு போகிறீங்களோ, உங்களை திருப்பி அவர் வர வைப்பார். உங்களை கொண்டு துவங்கினதை உங்களை கொண்டு தான் அவர் முடிப்பார். அப்போ நீங்கள் தான் அந்த இடத்துல, உங்களால் மட்டும்தான் அந்த காரியத்தை பெஸ்ட்டாக பண்ண முடியும். உங்களால் மட்டும்தான் அந்த இடத்துல சர்வே பண்ண முடியும். உங்களால் மட்டும்தான் அதை திட்டமும் தெளிவுமாக கிளியராக பண்ண முடியும். இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே, இந்த வார்த்தைகளுக்காண்டி ஸ்தோத்திரம். நீர் இந்த நாளில் ஜனங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால நீங்கள் எங்கள் கூட இருக்கக்காண்டி ஸ்தோத்திரம். நாங்கள் போகிற இடத்துலலாம் எங்களை காக்கிறக்காண்டி ஸ்தோத்திரம். ஆண்டவரே மனஸ்தாபப்பட்டு தேசத்தோட்டு வந்திருக்கலாம், இல்லை ஆண்டவரே போக இருக்கலாம், ஆனால் நீங்கள் எங்களை திரும்பி வர பண்ணுவீங்க. அதுக்காண்டி ஸ்தோத்திரம். ஒரு சில இடங்களில் வேலைகள் போன சூழ்நிலையாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் எங்களுடைய வேலையை திரும்ப தரும்படியாக முந்தி இருந்ததை காட்டிலும் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் நற்சீர் உண்டாக செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே, யோபின் முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை ஆண்டவரே எவ்வளவு அதிகமாக இருந்தது போல ஆண்டவரே, நீங்கள் இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீர் கொடுத்ததுக்காண்டி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இனி இவர்கள் காலங்கள் ஆண்டவரே உம்முடைய கருத்தில் இருக்குதுப்பா. ஆண்டவரே, நீங்கள் கூட இருக்கேன்னு சொல்லியிருக்கிறீங்க. பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க தேவன் கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன்.